ரீசெண்டா டிஎன்பிசில கேட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீ போவா மற்றும் மீ சீமாவின் விகிதத்தை காண்க. 2 நம்பர மட்டும் குடுத்துட்டு அதோட விகிதம் கேட்டுருக்காங்க. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பரோட விகிதம் இல்ல. அதோட மீ போவா, மீ சீமாவோட விகிதம் கேட்ருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் கன்ஃப்யூஸ் ஆகி ஆப்ஷன் பி இல்ல டி ஆப்ஷன்ல போட்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா இங்க பாருங்க 2 நம்பர் என்னன்னு பாருங்களேன். அந்த 7யும் 13யும் பார்த்தா இது வந்து பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா இது? ஓகே, இது வந்து பிரைம் நம்பர்ஸ். எந்த ஒரு பிரைம் நம்பர்ஸோடைய மீ பேவா ஹெச்எஃப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த 2 நம்பரோடைய எல்சிஎம் வந்து என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த 2 பகா எண்களுடைய எல்சிஎம் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த 2 நம்பரையோட பெருக்கல் பலன் தான் இருக்கும். இப்போ 7யும் 13யும் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 7 × 10 70, 3 × 7 21. அப்போ 91 தான் நமக்கு இருக்கும். இப்போ நமக்கு வந்து அந்த என்ன கிடைச்சிச்சு? ஹெச்எஃப் கிடைச்சிச்சு, எல்சிஎம் கிடைச்சிச்சு. இப்போ நமக்கு வந்து மீ போவா, மீ சீமாவுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்படிதானே? ஸோ மீ போவா, மீ பேவா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க 1 இங்க ஈஸ்ட் 91. இதான் ஆன்சர். ஆன்சர் வந்து நமக்கு 7 இருக்குது. திஸ் இஸ் ரைட் ஆன்சர். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.